நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நம்பர் 1, நாம் எதுல திராணி உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் விரும்புகிறது. நம்ம வாழ்க்கை எதிலெல்லாம் திராணி பலனா இருக்கணும். நம்ம பலனா இருக்க வேண்டியது என்னது? அதிகாரத்திலையா, இந்த உலகத்துல சில காரியங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது அதுலையா? இல்ல, வேதம் சொல்லுகிறது நன்மை செய்யும்படிக்கு திராணி உள்ள அவன் காலத்தில் நாம இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல், அப்படி செய்யாம இருந்தா அது பாவம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? நமக்கு என்ன திராணி இருக்கணும்? மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறதற்கு திராணி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு நம்முடைய இருதயம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு காரியம். நமக்கு தீமை செஞ்சிருக்கலாம், நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம், நமக்கு விரோதமாக பேசி இருக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நன்மை செய்யத்தக்கவர்களுக்கு நாம் செய்யாமல் இருக்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வருஷத்தின் 11 மாசங்களை நம்ம கடந்துட்டோம். நம்ம லைஃப்ல எத்தனை பேருக்கு நாம நன்மை செய்திருக்கிறோம், எத்தனை பேருக்கு நன்மையான காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறோம். நாம அதுல பலன் உள்ளவர்களா மாறணுமா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சிலரை பார்த்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? எச்சி கையில கூட என்ன பண்ண மாட்டாங்க? காக்கா விரட்ட மாட்டாங்க. எச்சி கையில கூட காக்கா விரட்ட மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? அவங்க கிட்ட நீங்க ₹1 என்ன பண்ணிட முடியாது. ஆமா, யாருக்கு நன்மை செய்யறதையும் பார்க்க முடியாது, யாருக்கு நன்மை செய்யறதையும் பார்க்க முடியாது. யாருக்காவது ஒரு காரியத்தை அவங்க நல்ல விஷயமா செய்வாங்களான்னு பார்த்தா நன்மை செய்கிற ஆட்களை பார்க்கவே முடியாது. நன்மை செஞ்சா சில நேரம் நமக்கு பாதிப்பு வரலாம், சில நேரம் போராட்டம் வரலாம். ஆனால் நமக்கு இருக்க வேண்டிய சுபாவம் என்ன? நமக்கு வளர வேண்டிய ஒரு காரியம் என்ன? எதில் நம்ம பலனா இருக்கணும்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நன்மை செய்யறதுல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் பலவீனப்பட்டுட்டாங்களா? நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும்? சொல்லுங்க. நன்மை செய்யணும், நன்மை செய்யணும். நம்ம கண்களுக்கு முன்பதாக ஒருத்தர் தேவையோடு இருக்கிறாங்களா? நமக்கும் அந்த தேவை இருக்கும், நமக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். ஆனால் அதை கர்த்தர் பார்த்துக்குவாருங்கிற விசுவாசத்தோடு நன்மை செய்ய பழகணும். ஆமென் சொல்லுங்க. அத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு சில நேரங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் பணத்தை சேர்த்து வைக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. தப்பு இல்லை, பணம் நம்ம சேர்த்து வைக்கணும், சில விஷயங்களை சேர்த்து வைக்கணும், சில தேவைகளுக்காக சேர்த்து வைக்கணும். ஆனால் அதுவே சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்னு ஒன்று இருக்கா இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? நம்ம அடுத்த தலைமுறையை யோசிச்சு நம்ம வைக்கிறோம். சொத்து சேர்த்து வச்சா மட்டும் போதாது, அதை தான் நம்ம விளங்கி கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அந்த தகப்பனார் உயிரோடு இருந்த காலத்தில் சொல்லுவார், இந்த பக்கம் 150 ஏக்கர், இந்த பக்கம் 200 ஏக்கர், இந்த பக்கம் ஒரு 200 ஏக்கர் அப்படின்னார். என் கண்ணுக்கு முன்னாடி தான் சொன்னார். ஆனால் அவர் மரித்து போனார். இன்னைக்கு அவனுடைய மகன் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? அழிச்சிட்டாரு. ஒரு சில வருஷங்களுக்குள்ள, வாழ்நாள் முழுசும் தகப்பன் சேர்த்து வச்சதை ஒரு சில வருஷங்களுக்குள்ள மகன் அழித்து போட்டார். நான் யோசிச்சு பார்க்கிறேன், அவ்வளவு சேர்த்து வச்சாரு, அவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வச்சவர் அவனுடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நன்மையை சேர்த்து வச்சிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறதற்கு திராணி உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஆமென் சொல்லுங்க.